டெல்லியில நடந்த அந்த கார் குண்டு வெடிப்பு. அதாவது அது வந்து சிலிண்டர் வெடிப்பு, குண்டு வெடிப்பு இப்பல்லாம் நல்ல ஆளாளுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. நான் அத வந்து ஒரு ஒரு தாக்குதல் சம்பவமா தான் பார்க்கிறேன். ஆனால் வந்து அது வந்து எது தாக்குதல் ஆமா சம்பவமா? ஒரு தாக்குதல் சம்பவம் தான் அது. ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்க வந்து ஒரு ஒரு பெரிய திட்டமிடலோட வந்திருக்காங்க. ஆ. ஆனால் அதையும் கூட சரிவர கண்காணிக்க முடியாத ஒரு அது அரசாங்கமா பிஜேபி அது அரசாங்கம் இருக்கு. தீவிரவாத செயல்னு கூட உங்களால சொல்ல முடியாதா? இல்ல தாக்குதல்னா என்ன தெரியுங்களா? செக்யூரிட்டி லேப்ஸ நீங்க ஒரு முறையும் பேசவே தவிர்க்க. தீவிரவாத சம்பவம் தான் வச்சுக்கலாம் அது ரைட். அது என்ன வச்சுக்கலாம்? தீவிரவாத சம்பவம்னு சொல்லுங்க. இல்ல முதல்லே ஆரம்பிக்காதீங்க சார். இல்ல நான் கேள்விய மாதேஷ், முழுசா மாதேஷ், கேட்கிறேன் சார். மாதேஷ். நான் என்ன சொல்றேன்? செக்யூரிட்டி லேப்ஸ் 15 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இல்ல மாதேஷ். இப்பதான் நீங்க ஒரு 4, 5 வருஷமா சும்மா இது எத்தன நாளைக்கு காங்கிரஸ பேசிட்டு இருப்பீங்க? காங்கிரஸ காங்கிரஸ் ஆட்சிய சொல்லல. பத்தி பேசிட்டு ஐயா, இருப்பீங்க. ஐயா நான் காங்கிரஸ சொல்லல. ம். மீடியாக்கள சொல்றேன். தீவிரவாத செயல்னா தீவிரவாத செயல்னு சொல்றதுல கூட ரைட்டுங்க. என்ன பிரச்சனை? உங்களுடைய செக்யூரிட்டி லேப்ஸையும் தாக்குதல்னா பேசணுங்க. இப்ப நாம உள்ள புந்து கோட்டை பாகிஸ்தான் விட்டதில்ல அமித்ஷா கவர்மெண்ட். நாம உள்ள புந்து அமித்ஷாவினுடைய உள்துறை ஃபெயிலியர் ஆயிருக்குல்ல. நாம உள்ள புந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தணும்ல. அதுக்கு பேர் தாக்குதல். லீகலான வார்த்தை. சார் நீங்க ரிட்டாலியேஷன மட்டுமே பெருமையா பேசிக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன்னு 2014க்கு பிறகாக நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுது. எனக்கு ஆனா புரியாத மாரி மடைமாத்துறீங்க. நான் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றேன். தாக்குதல் அப்படின்னா ஒரு நாடு இன்னொரு நாடு மீது நடத்துறது தாக்குதல். ம். இது தீவிரவாத செயல். கோழைத்தனமானது. இப்போ இதே ஏன் அத கண்காணிக்க முடியல? உள்நாட்டு பாதுகாப்பு இல்ல அவ்ளோ அதுக்கு நான் கேர்லெஸ்ஸா இருக்கா? அதுக்கு நான் அமித்ஷாவினுடைய இ- உள்துறை. இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். ஆனா இந்த விஷயம் இருக்குல்ல, ஒரு தீவிரவாத செயலை கூட அதுக்கு கூட வந்து நம்ம வந்து என்ன சொல்றது? எப்படியாவது அத வந்து மடைமாற்றி பேசுறதுங்கிறது. இது இந்த தேசத்திற்கு நம்ம மக்களுக்கு செய்ற துரோகம். இல்ல மடைமாற்றம் இல்ல. பின்ன என்னங்க? அந்த உங்களோட 12 ஃபெயிலியர பேரு ஒத்துக்கோங்க. உங்களுடைய தோல்விய ஒத்துக்கோங்க. ஏங்க அதுக்கு எப்பவுமே அத ஒத்துக்கிட்டு மத்தத நீ பேசுங்க. முதல்ல தீவிரவாத செயல்னு சொல்லுங்க. நான் சொல்லிட்டேனே இப்ப. உங்ககிட்ட சொன்னேனா இல்லையா? தீவிரவாத செயல் தானே? ஆமா. தீவிரவாத சார் தாக்குதல் ஏதோ தானே? ஒரு குற்றச் செயலை, ஒரு தீவிரவாத செயலை செய்ய வந்திருக்கான் சார். அதுவும் செங்கோட்டைக்கு மிக அருகில். தீவிரவாத அதையே செயல். உங்களால பாதுகாக்க முடியலனா எப்படி நீங்க நாட்ட பாதுகாக்க போறீங்க? அதாங்க. அத தீவிரவாத செயலை கூட தீவிரவாத செயல் என்று சொல்ல வைப்பதற்கே 2 நிமிஷம், 3 நிமிஷம் ஆகுது பார்த்தீங்களா? இதுதான் உளவுத்துறைக்கு இருக்கிற பிரச்சனை. தீவிரவாத செயல் செய்து நூற்றுக்கணக்கான பேர கொன்னுட்டு, ஜெயில் தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒருத்தர, "அப்பா" அப்படின்னு சொல்ற விசிகாக்காரங்க இருக்காங்கல்ல, இதுதான் உளவுத்துறைக்கு இருக்கிற பிரச்சனை.